ஹாய் ஹலோ மக்கா எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம என்னன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம். ஏன் இதை ஸ்பெஷல்னு சொல்லினா இந்த வாரம், அதாவது நம்ம குருத்தோலை ஞாயிறுலேருந்து தொடங்கி ஈஸ்டர் வர முடிகிற ஒரு வாரமாக இந்த வாரம். அப்போ இந்த வாரத்தில் ஏன் இதை ஸ்பெஷல்னு நம்ம சொல்லியான்னு சொன்னால், கிறிஸ்டியன்ஸ் இதை ஒரு ஸ்பெஷலான ஒரு இதாட்டு கொண்டாடணும். ஆனால் நிறைய பேருக்கு, நம்மளுக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு ஈஸ்டர்னா என்ன, குருத்தோலை ஞாயிறுன்னு சொன்னால் என்ன, துக்கவெள்ளின்னு சொன்னால் என்ன, இல்லை அந்த புனித வெள்ளி, இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கும் தெரியாது, மற்ற நண்பர்களுக்கும் தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட டவுட்டு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஒரு சர்ச்சில் நடந்த ஒரு ட்ராமாயை போட்டு அதை தெளிவாக உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்ல போகிறேன். இதில் இந்த வீடியோ முடியுമ്പോൾ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸ்டர்னா என்ன, புனித வெள்ளினா என்ன, எதுக்கு இதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு எல்லா முழு விவரம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குன்னு நம்புதேன். கண்டிப்பாக எல்லோரும் வீடியோவை பாருங்கள், எல்லோரும் சேஃபாக இருங்க. ஃபஸ்ட்டு கொரோனா பின்னு நம்மளுக்கு தொடங்க இது மாதிரி ஒரு 20-25 மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வாரது மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் பரவுது. அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஆத்தியத்த விஷயம். பின்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாடகத்தில் நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சவும் தெரியாதவும் நிறைய சின்ன பையன் மாதிரிலாம் நடிச்சிருக்கிறோம். அதுകൊണ്ട് அவனோட சப்போர்ட் பண்ணிய விதமாட்டு எல்லாரும் ஒரு லைக் இட்டு விடுங்க. கமெண்ட்லையும் யார் நல்லா நடிச்சியா, என்ன பண்ணணும், யாரு நடிப்பு நல்லா இருக்குது, இல்லை வேறு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. எல்லோரும் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அது இந்த வீடியோவுக்கு நல்லது. நம்ம பையன் மாதிரியும் ஊக்குவிக்க ஒரு வீடியோவாக இருக்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயேசு பணிவாழ்வின் கடைசி வாரத்தில் எருசலேமில் நுழைகிறார். குருவின் முன்னால் அசைந்து ஆடுகின்ற குருத்தோலைகள். இயேசு எருசலேம் நுழைந்தபோது கிளைகள் வரவேற்பு கடிதம் வாசித்தன. பெரும் புயலுக்கு முந்தைய மயான அமைதி போல, அணையும் திரி கொழுந்து விட்டெறியும் கடைசி கணம் போல, உலரப்போகும் மலரின் கடைசி வாசனை போல, பாடுகளின் காலத்துக்கு முந்திய பாடலாய் காலமாய் இருந்தது அது. பாலர்களின் வாய்களில் புகழ் ஒலிகள் சிறகடித்து பறந்தன. மீட்பரின் வருகையால் தெருக்களெல்லாம் திருவிழா கோலம். தந்தையின் இல்லமான எருசலேம் ஆலயம் சந்தையின் நிலையாய் கிடந்தது. அங்கே பலிக்கான விலங்குகள் திகிலூட்டும் விலைக்கு விற்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆலயத்தின் மீதான ஆர்வம் இயேசுவின் இருதயத்தை எரித்தது. அவர் சாட்டை ஒன்றை பின்னி வியாபாரிகளை வேட்டையாடினார். யூதர்கள் இயேசுவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எண்ணெய் வார்த்தார்கள். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போங்கள். இவர் யார்? என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். இவரை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. இவர் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆம், செய்ய வேண்டும். இல்லை என்றால் நமக்கு மேல் அதிகாரம் தொடங்கிடுவான். இந்த பெரிய ஆலயத்தை பாருங்கள். இதில் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு இது இடித்து போடப்படும். இதெல்லாம் எந்த அதிகாரத்தில் சொல்லுகிறீர்கள்? எங்களுக்கும் ஒரு அதிகாரத்தை காட்டும். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். இதை 3 நாளைக்குள் எழுப்புவேன். அந்த நேரத்தில் இயேசு சீஷர்களை நோக்கி,
2 நாட்களுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறியீர்கள். மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார். இந்த நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இயேசுவை கொலை செய்ய பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியரின் அரண்மனையில் ஆலோசனை பண்ணிக்கிறார்கள். பண்டிகை நாட்கள் என்பதால் அவரை கொலை செய்தால் மக்கள் கலகம் பண்ணுவார்கள் என்று எண்ணி தந்திரமாக கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார்கள். யூதாஸின் இல்லை. நிலையானவரின் தலைக்கு யூதாஸ் வைத்த விலை 30 வெள்ளிக்காசுகள். வரலாற்றிலேயே அதிகம் வதைப்பட்ட வருமானம் அந்த 30 காசுகள் தான். படைப்பு படைத்தவரை பண்டமாற்று செய்கிறது. இயேசு 30 காசுக்கு விற்கப்படவில்லை. யூதாஸ் 30 காசுக்கு வாங்கப்பட்டான். பரமனின் பாதத்தில் நறுமண தைலம் பூசப்பட்ட போது 300 தெனாரியத்திற்கு விற்திருக்கலாமே என்றவன் பரமனியை 30 பேசி முடித்தான். அங்கே ஒருவன் நிற்கிறான். அவரிடம் இயேசுவை பற்றி விசாரித்து பார்ப்போம். இங்கு இயேசுவை காட்டி தர முடியுமா? இயேசுவை காட்டி தந்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? என்ன எதிர்பார்க்கிறாய்? ஒரு 50 வெள்ளிக்காசுகள். 20 வெள்ளிக்காசுகள் தருகிறோம். 20 வெள்ளிக்காசுகளா? அதுக்கு என்னால் இயேசுவை காட்டி தர முடியாது. 30 வெள்ளிக்காசுகள் தருகிறோம். 30. சரி, இதற்கு நான் சம்மதிக்கிறேன். இயேசுவும் அவர் சீஷர்களும் பஸ்கா விருந்துக்கு ஆயத்தமடைகின்றார்கள். அந்த நேரத்தில் சாப்பாட்டு மேடையில் சரித்திரம் சம்பவம் நிகழ்ந்த தினம். இயேசுவும் சீஷர்களும் இரவு உணவுக்காய் அமர்கிறார்கள். பட்டென்று பந்தியிலிருந்து எழுகிறார் பரமன். மேலாடையை கழற்றி ஓரமாய் வைக்கிறார். துண்டை எடுத்து இடையில் கட்டுகிறார். அடிமையின் கோலத்தை கோமகன் சூடினார். குவளையம் ஆள்பவர் குவளையை எடுத்தார். அதில் தண்ணீர் வார்த்து சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். இதோ காலங்களை கடந்தவர் கால்களை கழுவுகிறார். பாவம் கழுவ வந்தவர் பாதம் தவழுகிறார். 5 அப்பத்தின் மீதத்தை 12 கூடையில் எடுத்தவர் ஒற்றை அப்பத்தை 12 பேருக்கு பகிர்ந்தளிக்கின்றார். அப்படியே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் போஜனம் பண்ணும்போது, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். ஆண்டவரே, நானோ. இந்த தாளத்திலே என்னுடனே கையிடுகிறவனில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். அந்த மனுஷனுக்கு ஐயோ. நீ சொல்லுகிறபடியேதான். பின்பு இயேசு அப்பத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நலமானதாய் உங்களை கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீடர்களை பற்றி சீடர்களுக்கு அறிவிக்கிறார். சீமோனே, இருமுறை சேவல் கூவும் முன் மும்முறை மறுதலிப்பாய், சேவலை விட வேகமாய் கூவுவாய் என சீமோன் நம்ப மறுத்ததை சீமோனுக்கு சொன்னார். பையில் கையிட்டவன்
பாத்திரத்தில் கையிடுபவன் பாவத்திலும் கையிடுவான் என யூதாசை உணர்த்தினார். ஒரு மெல்லிய முத்தம் அந்த அதிகாலையில் கெட்செமனேவை கலங்கடித்தது. எந்த ஒரு வன்முறையும் நிகழ்ந்தாத தேசத்தை அந்த வன்மத்தின் முத்தம் வலிமையாய் உருவாக்கியது. இயேசுவும் சீஷர்களும் ஒலிவமலைக்கு நேராக கடந்து செல்கின்றார்கள். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்று ராத்திரியிலே என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். உம்மை யார் மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன். இன்று ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்னால் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். நீங்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னுடன் வாருங்கள். என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே அமர்ந்து என்னுடன் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. பேதுருவே, எழுந்திரு. நீ எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அனைத்தும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. பேதுருவே, நீங்கள் சோதனைக்கு உட்பிரவேசிக்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இனி நித்திரை செய்து இளைப்பாருங்கள். மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கும் வேளை வந்துவிட்டது. எழுந்திருங்கள், என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ வந்துவிட்டான். யூதாஸ், மனுஷனை முத்தத்தினாலா காட்டிக் கொடுக்கிறாய்? இவனை பிடியுங்கள். பட்டயத்தை அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே வீழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கள்ளனை பிடிப்பது போல்
பட்டயத்துடனும் தடியுடனும் வந்திருக்கிறீர்களே? என்னை இழுத்து வாருங்கள். பிரதான ஆசாரியன் காய்பாவிடத்தில் இயேசுவை கொண்டு செல்கின்றார்கள். அங்கே பிரதான ஆசாரியன் முன் இயேசு நிறுத்தப்படுகிறார். அப்பொழுது மக்கள் அவருக்கு எதிராக அநேக பொய் சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் எழுப்புவேன் என்று இவன் சொன்னான். உனக்கு விரோதமாக எவ்வளவு சாட்சிகள் சொல்லுகிறார்களே, உனக்கு சொல்லுகிறது ஒன்றும் இல்லையா? நீ தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து தானா? நீ அதை எங்களுக்கு சொல்லும்படி தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன். நீர் சொல்லுகிறபடியே தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் காண்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். நமக்கு சாட்சிகள் இனி தேவையில்லை. உங்களுக்கு என்னவாய் தோன்றுகிறது? இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஞான திருஷ்டியால் யாரும் மேல் கல்லால் அடித்தால் என்று சொல்லும். இயேசுவை பிலாத்துவிடம் கொண்டு செல்கின்றார்கள். அப்பொழுது பேதுரு அங்கே என்ன நடக்கப் போகிறது என்று தெரிவதற்காக பிலாத்துவின் அரண்மனை முற்றத்தில் மக்களோடு மக்களாக அமர்ந்து கொள்கின்றான். அதுவும் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக ஒளிந்து ஒளிந்து அவன் இருக்கின்றான். என்னையா இயேசுவோட? அதற்கு பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. நீ இயேசுவோடு இருந்தான் தானா? அந்த மனுஷனை நான் அறியேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. மெய்யாகவே நீ அவர்கள் ஒருவன் தான். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியமாக அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியமாக யாருன்னு எனக்கு தெரியாது. நீ வேற யாரை சொல்லுகிற? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. மெய்யாகவே சொல்கிறேன், சேவல் கூவதற்கு முன் 3 முறை என்னை மறுதலிப்பாய். இயேசு நிரபராதி என அறிந்தவன் அவன் அநியாயம் செய்ய கூச்சப்படவில்லை. கூட்டத்தின் கூச்சலுக்கு அச்சப்பட்டான். இயேசுவை சிலுவையில் அறைய அனுமதி அளித்தான். தன் பாவத்தை கழுவுவதாய் நினைத்து கை கழுவினான். கழுவியதால் அழுக்கானான், வரலாற்றின் வடுவானான். நீ யூதருடைய ராஜாவா? ஆம், நீர் சொல்லுகிறபடியேதான். எத்தனையோ குற்றங்கள் உன்மேல் சாற்றுகிறார்கள். நீ அவர்களை ஒன்றும் கேட்கவில்லையா? அவரோ ஒரு வார்த்தை மாறுத்திரம் சொல்லவில்லை. பண்டிகை தோறும் ஒருவரை விடுதலையாக்குவது வழக்கம் அல்லவா? அப்படி என்றால் எவனை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? பரபாசையோ அல்லது கிறிஸ்து என்கிற இயேசுவையோ?
அப்படி என்றால் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்வின் மரமான இயேசுவின் தோளில் சாவின் மரமான சிலுவை சாய்கிறது. அதற்கு முன் இயேசு சித்திரவதைகளின் பிடியில் வதைப்படுகிறார். தூக்கும் வலிமையற்ற நிலையிலும் காக்கும் கடவுள் சிலுவையை சுமக்கிறார். கொல்கதாவை நோக்கி கொலைகாரர்கள் வழி நடத்துகிறார்கள். இங்கே சிலுவை சுமந்து சென்றவர்கள் திரும்பி வந்ததாய் வரலாறு இல்லை. இங்கே சிலுவை சுமந்து சென்றவர்கள் மரணத்தை வென்றதாய் சரித்திரமில்லை. இயேசு சிலுவையை சுமக்கிறார். நாம் பாவத்தை சுமந்த பரமன் பாரத்தை சுமக்க மாட்டாராம்? உதவும் கருத்தை உதாசீனப்படுத்தாமல், கதறும் பெண்களை கவனிக்க மறுக்காமல், கடைசி வரையும் கடமையை மறக்காமலும் நடக்கிறார். சிலுவையை மட்டும் இயேசு சுமக்கவில்லை, சிறுமையையும் சேர்ந்தே சுமக்கிறார். இயேசு சிலுவையில் அறையும்படியாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். இயேசுவே, நீ ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இந்த தண்ணீரை குடிங்க. நீங்கள் எனக்காகவும் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். சிலுவையை மட்டும் இயேசு சுமக்கவில்லை, சிறுமையும் சேர்ந்தே சுமக்கிறான். இயேசு 3 ஆணிகளால் சிலுவையில் அடிக்கப்பட்டு 2 கல்வர்கள் மத்தியில் சிலுவையில் தொங்குகின்றார். சிலுவையில் தொங்கிக் கொண்டே ஜனங்களுக்காக மன்னிப்பை கோருகின்றார். இவ்வாறாக அவர் வலதுபுறத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கல்வனையும் ஆசீர்வதிக்கின்றார். பின்பு ஒரு புது உறவை ஏற்படுத்துகின்றார். அடுத்ததாக இயேசு அங்கலாய்க்கிறார். அந்த நேரம் இயேசு தாகம் கொள்கின்றார். அப்படியே யாவற்றையும் முடித்து பிதாவிடம் தன் ஆவியை ஒப்படைத்து தலை சாய்க்கின்றார். இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இப்பொழுது இவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். இப்பொழுது வா,
இறங்கி வா, முடிந்தால் இறங்கி வா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் என்னையும் ரட்சித்து உன்னையும் ரட்சித்துக்கொள். நாம நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை நினைத்தரும். இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். ஸ்திரியே, அதோ உன் மகன். சீஷனே, அதோ உன் தாய். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறேன். முடிந்தது. பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். தன் கடமையின் ஓவியத்தின் கடைசி கோட்டையும் வரைந்து முடித்த இயேசு தூரிகையை கீழே வைத்தார். சிலுவையில் உயிர் விட்டார். இயேசுவின் உடலை இறக்க அனுமதி கேட்ட யோசேப்பு பிலாத்து தாமதிக்காமலும் அனுமதித்தான். யூத சடங்குகளின்படி இயேசுவின் உடல் கடைசி மரியாதையை பெற்றுக்கொண்டது. இயேசுவின் உடல் யோசேப்பின் கல்லறையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்படுகிறது. ஆம், இது தற்காலிக தங்குதல் தானே. 3 நாளைக்கு தானே. அதன் பின் உன்னதவர் உயிர்த்து விடுவாரே. இறைவாக்குகள் யாரும் அறியாமலே வரிசையாய் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அதன் முடிவுரையாய் மூச்சை நிறுத்திய மூளைக்கல்லை ஒரு பாறாங்கல் வந்து மூடியது. பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். Thank you so much. நன்றி நன்றி, மிக்க நன்றி. அப்பளே இந்த நாடகத்தில் வந்து நமக்கு ശരിക്കും മനസ്സിലായിരിക്കും ആദ്യത്തെ സീനിലുണ്ട് തുടങ്ങി, അതായത് കുരുത്തോല ഞായറിലുണ്ട് തുടങ്ങി துக்கவள்ளி வர உள்ள சீனு தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். பின்ன ஈஸ்டர் சொன்னா என்னன்னு சொன்னால் நம்ம இந்த நாடகத்தில் அது காட்டியிருக்க மாட்டோம். ஈஸ்டர் சொன்னா என்னன்னு சொல்லி இயேசு வந்து இறந்ததுக்கு பிறகு அவர் ஒரு கல்லறையில் கொண்டு போய் அடக்கணும். அந்த கல்லறை வந்து திறந்து இயேசு வந்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி உள்ள, அதாவது உயிரோட வந்தாருன்னு சொல்லி உள்ள ஒரு நம்பிக்கை தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து வச்சிருக்கணும். அப்போ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடப்படுற ஒரு நாள் தான் வந்து ஈஸ்டர் பண்டிகை. அதாவது அது ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு நாள் அப்படின்ற ஒரு இதை தான் ஈஸ்டர்னு சொல்லி கொண்டாடணும். இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட வரேன். அது வரைக்கும் பை பாய்.